பிரபல ஒயிட் கலர் பிசினஸ்மேன் ஆகிய மிஸ்டர் டி என்பவரை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். இவர் பிரபல ரவுடிகளுடன் சேர்ந்து நில மோசடியில் சிக்கியுள்ளார். இவர் டீ வியாபாரியிலிருந்து ஒயிட் கலர் பிசினஸ்மேன் ஆகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. டீம் டார்கெட் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். இந்த டைம் மிஸ்டர் டி மிஸ்ஸே ஆகக்கூடாது. ஷூர் சார். நான் போய் அண்ணாகிட்ட பேசிட்டு வரேன். வளர வச்சுட்டு சும்மா இருட்டு சொல்லிட்டேன். இப்போ பாரு, டேய் சும்மா இருடா. நம்மளே கலாய்க்கிறாராமா. இப்போ பாரு. என்ன இல்ல மக, நீ சாப்பிடு. பழம் மச்சான். சாக்கோஸ்னா ரொம்ப பிடிக்குமா மக? உன் பேர் என்ன? அஷ். இனிமேல் உன் பேரு சாக்கோ பாய் இல்ல சாம்பார்னு வைப்ப மச்சான். மக, எந்த ஏரியா? உன்னத்தாண்டா. எந்த ஏரியா? ஆனந்த் நகர். உங்க பேர் என்ன? ஆல்ஃபா. இவன் பேரு வினோத். செகண்ட் குடு மச்சான், நம்ம ஏரியா பையன்தான். டேய், உங்களை அந்த ஏரியால பார்த்தது இல்லையே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? இப்போதான் ஃப்ரெஷ்ஷா ஒரு மர்டர் ஒன்று பண்ணோம். அம்மா என்ன சிரிக்கிற? இதா பாடுறா நியூஸ் பேப்பரை சின்னதா போட்டுக்கிறானுங்க பேர்டுங்க. பாத்தியா? கொன்னதே நாங்க தான். கெத்தா? எதுக்கு பண்ணீங்க? அதெல்லாம் கேட்க கூடாது. சூத்த மட்டும் சாப்பிட்டு கிளம்புடா. விடு மச்சான், நம்ம ஏரியா சாக்கோ பாய். நீ கேளு மக, கேளு. உனக்கு என்ன இந்த கொலை ஏன் பண்ணணும்னு தெரியணும்ல? உனக்கு டபுள் மீட்டர் சதீஷ் அண்ணன் தெரியுமா? போன எலெக்ஷன் ஆனந்த் நகரோட எம்எல்ஏ நாமினி. ஆனால் அவர் அந்த எலெக்ஷனில் ஜெயிக்கலை. அதுக்கு முழு காரணம் இந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட் சந்தோஷ். புரியலையே. யாரா இவன்?
ஒரே ஏரியான்னு சொல்கிறல்ல, உனக்கு சதீஷ் அண்ணன் பற்றி என்ன தெரியும்? முன்ன பெரிய ரவுடியாக இருந்தார், ஆனால் இப்போ அவர் எந்த தப்பும் செய்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் போலீஸ் முன்னாடி பின்னாடி சைலண்டாக ஸ்கெட்ச் போட்டு பெரிய பெரிய ஆளெல்லாம் போட்டிருக்காரு தெரியுமா? அதனாலேயே அவருக்கு ஏரியாவில் செம மாசு. இது பத்தாதுன்னு நம்ம பசங்க எல்லாம் அவரோட ஃபோட்டோ வீடியோ எல்லாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டான்னு போட்டு விட்ருவானுங்க. ரீல்ஸ் எல்லாம் பிச்சுக்கும், அவ்வளோ ஃபேம் அவருக்கு. நானும் அவரை மாதிரியே ஃபேம் ஆகணும்னு 15 வயசுலேருந்து ஆசை. அப்புறம் ஏன் சரண்டர் ஆகலன்னு நினைக்கிறியா? இதில் அண்ணன் தான் மெயின் அக்யூஸ்டு. அதனால தான் இப்போ புது பசங்களை ஆஜராக சொல்லி பேசிட்டு இருக்காரு. இப்போ புரியுது. அப்புறம் அதான் சொன்னல, போன எலெக்ஷன் எம்எல்ஏ நாமினியா நின்னாருன்னு. அப்போ தான் இந்த லவ்டே கேபால் சந்தோஷ், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், இளைஞர்களை தப்பான வழியில் கொண்டு செல்வதுடன் சமூகத்தையும் தப்பான வழியில் இழுத்து செல்ல திட்டம் போடுகிறார் அப்படி இப்படின்னு யூடியூப் இன்ஸ்டால 100கணக்கான வீடியோ போட்டு விட்டான். இவன் கிடக்குறான் பச்சான்னு நினைச்சோம். ஆனா நாங்க அவனை அப்படி கேர்லெஸ்ஸா விட்டது தப்பா போச்சு. எங்க அண்ணன் எலெக்ஷன்ல தோக்குறதுக்கு முக்கிய காரணமா அவனாதான் இருந்தான். அதனாலதான் கொன்னோம். எப்படி கொன்னீங்க? நான் இப்போ சொல்லுவேன், ஆனா நீ பயப்படக்கூடாது. சதீசன் பிளான்ல ஒரு வாரம் அவனை வேவு பார்த்து அவன் வழக்கமா வர பார்க்க சூஸ் பண்ணும். அவன் கரெக்டா கேட்டு கிட்ட வந்த உடனே சுத்து போட்டோம். எங்களை பார்த்த உடனே ஓடுறான். பார்க்குள்ளேயே சுத்துன்னு சுத்தி கால் ஸ்லிப் ஆகி புதருக்குள்ள விழுந்துட்டான். உங்க அம்மால எங்களையே சுத்த விடுறியான்னு சொல்லி என் மச்சான் டேகர் எடுத்து போட்டான் ஒரு அடி. சக்கு சக்கு சக்குன்னு கண்ணு முன்னு தெரியாம வெட்டிட்டோம். ஃபைனல் டச்சா சுத்தி எடுத்து போட்டான் ஒண்ணு. சூரத்தங்க ஓடுற மாதிரி சுக்குநூறா ஓடிஞ்சான் அவன் மண்டை. யாரா இவன் எப்படி மறைச்சிட்டு இருக்கான்? இவனா? சாக்கோ போலீஸ். சாக்கோ போலீஸ்.